கே.ஆர். நாகராஜன் அப்படிங்கிறவர் திருப்பூரில் பிறந்து அங்கே ஒரு 12 வரைக்கும் படிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு துணிக்கடையில் வேலை செஞ்சுட்டு வர்றாரு. அந்த கடை என்னன்னா நெசவாளர்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய துணியை வாங்கி அதை ஒரு சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி அதை கொண்டு போய் இன்னொரு கடையில் விற்பாங்க. அந்த கடைக்காரங்க ஜவுளி கடைக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த கடையில் இவர் ஒரு கடைசி கட்ட தொழிலாளியாக வேலைக்கு சேர்றாரு. அப்படி வேலைக்கு சேரும்போது அங்கே வரக்கூடிய நெசவாளர்களின் நிலைமையை பார்த்து இவருக்கு ரொம்ப வருத்தம் அடைகிறாரு. இப்போ என்ன ஆகுது, இந்த திருப்பூரில் ஏற்றுமதி எல்லாம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகுது, இவங்க கடையோட பிஸ்னஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. சரி, இது இனிமேல் இந்த கடையை நம்மளால் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி இந்த கடையை மூடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட இந்த நாகராஜனுக்கு ஒரு விஷயம் தோணுது. இந்த கடையை நாம வாங்கினா இந்த நெசவாளர்களை நம்ம பத்திரமா பார்த்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா வருது. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க பேச்செல்லாம் மீறி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகிட்ட கொஞ்சம் கொஞ்சம் காசை வாங்கி அந்த முதலாளிகிட்ட போகிறார். அண்ணே, இந்த மாதிரி நான் உங்கள் கடையை வாங்கிக்கிறேன். ஏன் கடையை வாங்கிக்கிறியா? ஹே, என்னாலே நடத்த முடியாதப்பா, நான் மூடியிருக்கேன் அப்படின்னு அந்த முதலாளியும் சொல்கிறாரு. இவருக்கு ஒரே எண்ணம் தான், நான் நெசவாளர்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய அப்படின்னு சொல்லி பேசி ஏதோ ஒரு நம்பிக்கையில் அந்த முதலாளி ஒத்துக்கிட்டார். சரி ரைட்டுன்னு அந்த கடையும் இவர் வாங்கிட்டார். இதுக்காக என்ன பண்ணுறேன்னா 1983 ராம்ராஜ் காதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு பேர் வைக்கிறாரு. ராம்ராஜில் இருக்கக்கூடிய காதி அப்படின்னா என்னன்னா, காதி அப்படிங்கிறது ஒரு வகையான துணி மெட்டீரியல், அதனால அந்த ராம்ராஜ் காதி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறார்.